அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, புரட்சிகர மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக தோழர் புவன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பல போர்களை நாம் சந்தித்து உள்ளோம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ரஷ்யா குறிப்பாக உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பு போர், இன்றைக்கு பார்த்திங்கன்னா எல்லாராலும் பேசப்படுகின்ற பாகிஸ்தான் மீது இந்தியா போர். இப்படி சர்வதேச நிலைமையில் போர் பதட்டங்கள், போர் விஷயங்கள் என்பது அரசியல் ரீதியாக யாருக்கு பயன்படுகின்றது என்பது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இதை தான் இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுவாக மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற விஷயம். ஆனால் இன்றைக்கு சர்வதேச போரை பற்றி நாம் பேசுகின்ற இந்த தருவாயில் அந்த போரை விட மிக கொடுமையான, மிக பாதகமான ஒரு சூழலை உருவாக்குகின்ற போராக உள்நாட்டு போர் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அது என்னங்க உள்நாட்டு போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மாவோயிஸ்டுகள், இன்றைக்கி மக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற தீய சக்திகள், இவர்களை அனைவரையும் அழித்தொழிப்பது, நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக போவதற்கு இவர்களாம் தடையாக இருக்கின்றார்கள். இவர்களை அழித்தொழிப்பது மூலியமாக தான் நாடு முன்னேறப் போகின்றது. ஆப்ரேஷன் காக்கர் 2026 மார்ச் 31க்குள்ளே குறிப்பாக மாவோயிஸ்ட் இயக்கங்களும் பழங்குடி மக்களும் அதுக்கு தடையாக இருக்கின்ற, சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற அனைவரையும் அடித்தொழிப்பது தான் தன்னோட திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் மோடியும் அமித்ஷா அவர்களும் பேசுகின்ற முதல் பேச்சாக இருக்கின்றது. அப்படி என்ன இன்றைக்கி ஆப்ரேஷன் காக்கர் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம் என்று சொன்னால், வருகின்ற 2026 மார்ச் 31 இந்த ஆப்ரேஷனை முடிக்கணுமா. பொதுவாக நம்ம மருத்துவமனையிலலாம் ஆப்ரேஷனு அப்படின்னு சொல்ல போனால் உயிர் பிழைப்பார்கள், அதுக்காக தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற ஆப்ரேஷன் நாட்டுக்குள்ளே அப்பாவி உடைக்கின்ற மக்களை, மலைவாழ் மக்களை, வனவாசிகளை, பழங்குடி மக்களை, மக்களுக்காக போராடுகின்ற அனைவரையும் இவர்கள் படுகொலை செய்வது, பகிரங்கமாக சுட்டு தள்ளுவது, இதுதான் இவரோட பேர் காக்கர் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் அந்த மாநிலத்தில் குறிப்பாக இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மலைவாழ் பகுதியில் முழுக்க, அந்த மலை பகுதியில் இருக்கின்ற கனிமங்களை மொத்தமாக சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, இந்த கொள்ளையடிக்கின்ற ஒரு பகுதியாக அங்கே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்பந்தங்கள் போடுவது, பல செல்வங்களை அங்கே இருக்கின்ற விஷயங்களெல்லாம் கொள்ளடித்து ஓடுவது, இதற்காக தான் இந்த திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கு எதிராக அங்கே இருக்கின்ற பூர்வக்குடிகள், பல நூற்று ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வனவாசிகள், பழங்குடி மக்கள், அந்த பிரச்சனைக்கு யார் எதிர்த்து போராடினாலும் அவர்களை துப்பாக்கியில் சுடுவது, படுகொலை செய்வது. அப்போ செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற கனிமங்களை எடுத்துக்கொண்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுப்பது, இதுதான் அவர்களோட அடிப்படையான திட்டங்க. அப்போ இந்த விஷயத்துக்காக அங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு குறிப்பாக 5 கிலோமீட்டருக்கு ஒரு முகாம், அரசு ஆயுதப்படை, இராணுவ ஆயுதப்படையை ஒரு முகாம் அமைக்கணும். அதாவது 5 கிலோமீட்டருக்கு ஒரு முகாம் படையணும் அமைக்கணும். அந்த அடிப்படையில் கடந்த 2023 கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 15 முகாம்களை அங்கே அமைத்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து போன 2024 ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட அங்கே பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமாக 32 முகாம்களை, ஆயுதப்படையில் கொண்ட முகாம்களை அமைத்திருக்கின்றார்கள். இந்த முகாம்களோட வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு 180 காவல் நிலையங்கள், முகாம்கள் இப்படி பரவலாக இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நெக்சல் ஓட அந்த பகுதியில் வசிக்கின்ற கிராமங்களை மீட்டெடுப்போம்லாம். அந்த பகுதியில் மீட்டெடுப்போம் என்பதற்காக 650 காவல் நிலையங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். 180 முகாம்களை, ஆயுதப்படை கொண்ட முகாம்களை அமைத்திருக்கின்றார்கள். இவ்வளவு செலவு பண்ணி அந்த படைகளை ஏன் அங்கே அவர்கள் அமைக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களெல்லாம் மாவோயிஸ்டுகள், அவர்களெல்லாம் தீவிரவாதிகள், மலைவாழ் மக்கள், இவர்களோட சமூக வளர்ச்சி
வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றார்கள் அப்படின்ற நோக்கத்திற்காக தான் இவர்கள் அடித்து ஒழிப்பது அப்படின்ற முதன்மையான திட்டம்தான் இன்றைக்கு ஆப்ரேஷன் காக்கர் என்ன சொல்லக்கூடிய 2026 மார்ச் 31 அவர்கள் சொல்லுகின்ற திட்டம். அப்போ குறிப்பாக இதில் நம்ம பார்க்கின்ற விஷயம் என்று சொன்னால், சத்தீஸ்கர் போன்ற பகுதி முழுக்க இன்றைக்கு மக்களை கண்காணித்து கொண்டு, இப்போ ஏதோ பாகிஸ்தான் மீது ட்ரோன் அனுப்பிச்சு அங்கே ஏவுகணை அனுப்பிச்சு அங்கே இருக்கிற மக்களை கண்காணிச்சாங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி போருன்னு சொல்லலாம். ஆனால் நம் நாட்டில் இருக்கின்ற சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கின்ற பழங்குடி மக்களையும் மாவோயிஸ்ட் மக்களுக்காக போராடுகின்ற மாவோயிஸ்ட் தோழர்களையும் இவர்களை கண்காணிப்பதற்காகவே தலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 35,000 அடிக்கு மேலே ட்ரோன்களை வைத்து கொண்டு அங்கே கண்காணித்து கொண்டு இருக்கின்றார்கள். இஸ்ரேல் போரில் பயன்படுத்திய அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லா இன்னைக்கு அதிநவீனமான அந்த ட்ரோன், அந்த காசா போர்லேயும் இஸ்ரேல் போர்லேயும் பயன்படுத்திய ஆள் இல்லா அந்த ட்ரோனை தான் இங்கே உள்நாட்டில் இருக்கின்ற நம்மை போன்ற உழைக்கின்ற மக்கள் இங்கே அந்த கிராமத்தில் அந்த மலைவாழ் மக்கள் போராடுகின்றார்களே அவர்களுக்காக அந்த ட்ரோனை பயன்படுத்தினார்கள். நேத்ரா 3 என்று சொல்லக்கூடிய அந்த மிக அதிநவீனமான ட்ரோன்களை எல்லாம் அங்கே அமைத்து யார்கிட்ட பேசுகிறாங்க அந்த ஒயர்லெஸ் ட்ரோன் மூலயமாக பதிவு செய்து ஆழம் வர்க்கம் அங்கே கண்காணித்து கொண்டு நம்ம சொந்த மக்களே கண்காணித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் கண்காணிக்கிறாங்க அப்படின்னா, யாரும் போராடக்கூடாது, அவர்களுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படின்ற விஷயந்தாங்க அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயம். இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக நம்ம நாட்டு சொந்த மக்கள் நம்ம நாட்டில் காட்டில் இருக்கின்ற கனிமங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இங்கே இருக்கிற தரகு முதலாளிகளுக்கும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக போராடின ஒரே குற்றத்திற்காக 2021 தொடர்ச்சியாக அங்கே பல துப்பாக்கி சூடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. 10 ஏக்கருக்கு மேலாக பறிமுதல் பண்ணி அதில் மிகப்பெரிய ஒரு இராணுவ ஆயுத முகாம்கள் அமைக்க செயல்பட்டாங்க. அந்த இராணுவ முகாம்களை எதிர்த்து தான் அங்கே இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து போராடினார். அந்த போராட்டத்தின் ஒரு விளைவாக தான் இன்றைக்கு குறிப்பாக 20,000 பேர் மக்கள் அந்த முகாமிற்கு எதிராக போராடினார்கள். அந்த போராட்டத்தின் துப்பாக்கி சூடில் 3 பழங்குடி மக்களும் ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ணும் படுகொலை செய்யப்பட்டார், துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்டார். இதோட விளைவாக தான் அங்கே குறிப்பாக மூலவாசி பஞ்சாப் மஞ்ச் என்ன சொல்லக்கூடிய அந்த அமைப்பு உருவானது. அந்த அமைப்பு உருவாகி அந்த போராட்டத்தின் வடிவாக மக்கள் மத்தியிலே பல போராட்டங்கள் எடுப்பதன் ஒரு விளைவாக அவர்களையெல்லாம் இவர்கள் பொய் வழக்கு போட்டு குறிப்பாக அந்த நிறுவனங்களில் இருக்கின்ற அமைப்பில் இருக்கின்ற தலைவர்களுடைய சுனிதா பொட்டம், ரகு மீடியா மீயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபர்களையும் பொய் வழக்கு போட்டு என்ஐஏ வழக்கில் இன்னைக்கு பிஜாம்பூர் போலீஸ் காவல் நிலையத்தில் கைது பண்ணி சிறையில் தள்ளினார்கள். 2023 23 மாவோயிஸ்டுகள் சுட்டு கொன்றார்கள். 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மாவோயிஸ்ட் தோழர்கள் சுட்டு கொன்றார்கள். இப்போ 2025 கடந்த ஒரு 3-4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு குறிப்பாக 30க்கும் மேற்பட்டவர்கள் கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த இவங்களோட சுட்டது அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் கடந்த 3 ஆண்டுகளில் இன்றைக்கு படுகொலை செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த படுகொலைக்கு எதிராக உடைக்கின்ற மக்கள் அங்கே என்ன போராடுறாங்க அப்படின்னா, பூர்வீகமாக நாங்கள் இருக்கிறோம், அந்த பூர்வீகத்திற்காக அங்கே எங்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஜனநாயகபூர்வமாக போராடுகின்ற அமைப்புகளை படுகொலை செய்வது மட்டும் இல்லை, மாவோயிஸ்டுகள் யார் எதிர்த்து குரல் கொடுத்தாலும் சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த ஜனநாயக உரிமையை மீறி நீங்கள் செயல்படுகின்ற அப்படின்னு யார் பேசினாலும் அவர்களையும் இன்று எண்ணெயில் இன்னைக்கு கைது செய்வது, மாவோயிஸ்டுகளோட அவர்கள் தொடர்பு இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை தூக்கி உள்ளே போடுவது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். கடந்த ஸ்டெர்லைட்டில் கூட உங்களுக்கு தெரியும், ஸ்டெர்லைட்டை இழுத்து மூடு அப்படின்னு சொன்னதற்காக வேதாந்தாவுக்கு ஆதரவாக 16 பேரை சுட்டார்கள். ஆனால் இதே போல் அங்கே வேதாந்தா கும்பல் மட்டுமல்ல, அதானி, அம்பானி, பிர்லா, அங்கே இருக்கின்ற எல்ஐடி, இப்படி பன்னாட்டு கம்பெனிகள், உள்நாட்டு தேசிய இன்னைக்கு தரகு முதலாளிகள் அனைவரும் கொள்ளடிப்பதற்காக அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை இன்றைக்கு கூறு போட்டு இன்னைக்கு சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்ன அங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லித்தியம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி கோபால்ட்டு அதிகமாக இருக்குது. அதே போல் டைட்டானியம் அதிகமாக இருக்குது. இப்படி வரிசையாக போனால் அந்த கனிமங்கள்லாம் எங்குமே கிடைக்காது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இரும்பு தாதுலேயும் இந்த தகரம் உற்பத்தி செய்வாங்க பாருங்கள். அந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா அங்கே 1/3 அங்கே அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து தான் எடுக்கப்படுகின்ற இரும்பு தாதுக்கள். இந்தியாவிலே மொத்தம் தேவைக்கு 1/3. அதே போல் இன்றைக்கு அதை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற கனிமங்கள் இன்றைக்கி இரும்பு தாதுக்கள், இன்றைக்கி சிமெண்ட்டு, அதே போல் அலுமினியம், அதே போல் இரிடியம், இப்படி வரிசையாக அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தேவைகளுக்கு ஒட்டுமொத்தமாக 15% அந்த சத்தீஸ்கர்லேருந்து அதை சுற்றி இருக்கின்ற பீகார், ஒரிசா போன்ற வனப்பகுதியிலேருந்து எடுக்கப்படுகின்ற பொருள்களாக இருக்குது. அப்போ இந்த பொருள்களை எல்லாம் கொள்ளடித்து அதானி அம்பானிக்கு ஒப்பந்தம் போட்டு அந்த காடு பகுதிகளை கொடுப்பது தான் அவர்களோட திட்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் தாங்க. அப்போ அந்த திட்டத்துக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்பதற்காக தான் அங்கே முகாம்கள். இன்னைக்கு குறிப்பாக நீங்கள் வீரப்பணம் பிடிப்பேன்னு சொல்லிட்டு அந்த காட்டில் போய் இந்தியா அமைதிப்படையும் இங்கே இருக்கிற இந்தியா இராணுவமும் தமிழக காவல்துறையும் செய்த அட்டுழியங்களுக்கெல்லாம் தெரியும். எத்தனை பெண்களை கற்பழித்தார்கள். அதே போல் இலங்கை அமைதிப்படை என்ற பேரில் அங்கே எத்தனை பேரை கற்பழித்தார்கள், படுகொலை செய்தார்கள். அதே அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் அங்கே இருக்கிற தண்டகாரண்யா போன்ற பகுதிகளெலாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெண்களை அவமானப்படுத்துவது, பெண்களை கற்பழிப்பது, அதை எதிர்த்து கேட்கின்ற போராளிகளை சுட்டு தள்ளுவது, சமூக ஜனநாயக அங்கே சமூக உணர்வுள்ள இளைஞர்கள் போராடினால் அவர்களை கைது செய்வது, பொய் வழக்கு போடுவது, இப்படி அப்பட்டமான படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த படுகொலையை ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கின்ற கட்சிகளோ, இங்கே இருக்கிற பத்திரிகைகளோ, இங்கே இருக்கிற ஆழ வர்க்கங்களோ மூடி மறைத்து விட்டு ஏதோ இவர்கள் தேசத்து முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிற அடிப்படையான விஷயந்தாங்க இங்கே குறிப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதில் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்த சிஎம் அப்படி பார்த்தீங்கன்னா விஷ்ணு தியாசாய் அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த கனிமங்கள் மூலயமாக எங்களுக்கு கடந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 14,500 கோடிக்கு மேலே வருமானம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வருமானம் வருதுன்னா ஒரே ஒரு துறையில் இன்னைக்கு பல தேவைகள், பல பொருள்கள் அங்கே எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கின்றது. அப்போ இதை பல லட்சம் கோடிகள் குவிந்து இருக்கின்ற பகுதி தான் அந்த பகுதி. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கனிமங்களை எடுப்பதற்கு தடையாக இருக்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற பூர்வக்குடியாக இருக்கின்ற பழங்குடி மக்கள் தான். அப்போ அரசியல் ரீதியாக அவர்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடிய அந்த பார்வை கொடுக்கின்ற மாவோயிஸ்டுகள் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள். மாவோயிஸ்டுன்னா ஏதோ சமூகத்துக்கு எதிரானவர்கள் அப்படி ஒரு கருத்தையும் ஒரு எல்லா பத்திரிகைகளும் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அல்ல. அந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய நம் நாட்டில் இருக்கின்ற கனிமங்களை யாரோ ஒரு தனிநபர் கார்ப்பரேட் நாய்களுக்கு அதை அர்ப்பணிக்க கூடாது என்பதற்காக அங்கே இருக்கிற மக்களோடு இணைந்து அவர்கள் போராடுகின்றார்கள். அவர்களையும் இன்றைக்கு தீவிரவாத முத்திரை குத்தி அவர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆபரேஷன் காக்கர் என்று சொல்லக்கூடிய மூலமாக 400க்கும் மேற்பட்ட தோழர்களை சுட்டது பகிரங்கமாக மோடி அரசாங்கம். அப்போ இதை எதிர்த்து பேசுகின்ற நபர்கள் யாரும் இதை பற்றி வெளியே கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குது, அங்கே அவர்கள் தடையாக இருக்கிறாங்க, பாகிஸ்தான் மீது போர், இப்படிப்பட்ட பொய்யான விஷயங்களுக்கும் மாறாக தேவையற்ற விஷயங்கள் தான் பத்திரிகைகள் இன்னைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து தொடங்கப்பட்ட விஷயங்க. காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு எதிராக போராடும் போது காங்கிரஸ் அரசும் சல்வார் ஜூடும் சொல்லக்கூடிய கூலிப்படைகள் இணைந்து அங்கே இருக்கிற மக்களை அடித்து விரட்டியது. ஒரிசா, பீகார் அந்த பகுதி முழுக்க அந்த சத்தீஸ்கர் பகுதியில் இருக்கின்ற மக்களை அடித்து விரட்டியது. ஆனால் இன்னைக்கு மோடி வந்த பிறகு அவர்களை அடித்து விரட்டுவது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட இராணுவ ஆயுதப்படை முகாம்களை இன்றைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு முகாம்கள் என்ற அடிப்படையில் நூற்றுக்கணக்கான முகாம்களை அமைத்து அங்கே மக்களை, போராடுகின்ற மக்களை எல்லாம் படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு குறிப்பாக யார் இந்த கனிமங்களுக்கு எதிராக நிற்பது
அப்படின்னு சொல்ல போனால் அங்கே இருக்கிற இளைஞர்கள், அங்கே இருக்கிற பூர்வக்குடியாக இருக்கின்ற அந்த மக்கள், அப்படி அந்த மக்கள் எதிர்த்து போராடுவதற்காக அங்கே ஜனநாயகபூர்வமாக உருவாக்கப்படுகின்ற அமைப்புகளை எல்லாம் தடை செய்கின்றார்கள். தடை செய்வது மட்டும் இல்லை, மூலவாசி பஞ்சாய் மஞ்ச் எனக்கூடிய அங்கே ஒரு ஜனநாயகபூர்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு அது. அந்த அமைப்பை இளைஞர்கள் தலைமை தாங்கி இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக அங்கே போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் மீதும் இன்றைக்கு என்ஐஏ வழக்குகள், சிறையில் இருக்கின்றார்கள். பல பேரை இன்னைக்கு படுகொலை செய்கின்றார்கள். அந்த நிறுவனம் மூலமாக வருகின்ற அந்த அமைப்பின் தலைவர்களை பல பேரை இன்னைக்கு கைது செய்திருக்கின்றார்கள். அதானி அம்பானிக்கு அங்கு சுரங்கங்களை ஒப்பந்தம் போட்டு, குறிப்பாக இரும்பும் எஃகு போன்ற ஒப்பந்தங்கள் போட்டு சவுத் மைக்கைன் எனக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு இன்றைக்கு அங்கே இருக்கிற இரும்பு தாதுக்களை எடுப்பதற்கு ஒப்பந்தங்கள் போடுகின்றார்கள். சுரங்கங்களை இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போடுகின்றார்கள். அப்போ இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக இன்னைக்கு விரைவில் என்ன செய்யணும்னா அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த இங்கே இருக்கிற அரசு கொடுக்கணும். அப்போ இதுக்கு தடையாக இருக்குது யாருன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் தான். அதே போல் அங்கே ஆதரவாக போராடி கொண்டு இருக்கிறது மாவோயிஸ்ட் தோழர்கள். அப்போ இவர்களை அங்கே அப்புறப்படுத்துவது மட்டும் இல்லை, சொன்னால் கேட்கணும், அப்படி கேட்கலன்னா நான் சுடுவேன் அப்படின்ற ஒரு போர் நடவடிக்கையை விட மோசமான ஒரு 35-40 பேர் போரில் நம்ம இறந்த உடனே நம்மளாம் ஒரு பதட்டம் வருது. நம்மளை அநேகமாக இதை மாதிரி படுகொலை பண்ணுறாங்க, தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்கன்னு. ஆனால் உள்நாட்டில் தீவிரவாதம் இல்லாமல் அரசு என்ற பெயரில் உள்நாட்டில் இருக்கின்ற போராடுகின்ற மக்களையும் மாவோயிஸ்ட் தோழர்களையும் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற கனிமங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற நபர்களை நீ சுட்டு தள்ளுறேன்னு சொன்னால் அப்போ நீ ஒரு பயங்கரவாத அரசா என்ன என்பது அங்கே கேள்வி. இதை சாதாரணமான ஒரு பெண்மணி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன பதிவு போட்டிருந்தாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் தீவிரவாதிகளால் மட்டும் மக்களை கொல்ல முடியாது, மோடி போன்ற பிரதமர்களால் கூட கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு மாணவி ஒரு பதிவு போட்டுன்றாங்க. அதுதான் உண்மை. ஏதோ போரில் மூலமாக சாவதற்கு மட்டும் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அடிப்படையில் இருக்கின்ற உள்நாட்டு போரை இன்றைக்கு மூடி மறைத்து கொண்டு போராடுகின்ற இங்கே இருக்கிற மக்களை, இங்கே இருக்கிற மாவோயிஸ்டுகளை, அங்கே இருக்கிற கனிமங்களை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்களை அடித்து விரட்டுகின்ற திட்டமாகத்தான் இந்த ஆப்ரேஷன் காக்கர் எனக்கூடிய மார்ச் 31 2026 முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 5வது அட்டவணை பிரிவின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த மக்கள் பேசுவதற்கு ஜனநாயகபூர்வ அடிப்படையில் அமைப்பை வைத்து இயங்குவதற்கு, போராடுவதற்கு, மக்கள் பிரச்சனைக்காக முன் இருப்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக அடிப்படையில் அங்கே அரசியல் சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் அந்த உரிமை கூட அந்த கிராமத்தில், அந்த மலைவாழில் அந்த பூர்வக்குடி மக்களுக்கு இல்லை. அவர்களை யார் வேணாலும் சுடலாம், யார் வேணாலும் எதனாலும் செய்யலாம் என்ற அப்பட்டமான வெறித்தனம் தான் இந்த மோடி அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதை விட ஒரு போலீஸ்காரன், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சாதாரணமான ஒரு போலீஸோ இராணுவமோ எப்படிலாம் வழக்கு போடலாம், அவங்ககிட்ட எவ்வளோலாம் கொள்ளடிக்கலாம் அப்படின்னுங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்திலும் நிலவுகின்ற விஷயம். ஆனால் இந்த மாவோயிஸ்டுகளை நீ சுட்டா உனக்கு குறிப்பாக ஒரு 25 லட்சம் தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு திட்டமும் போட்டு வெறி ஊட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு 25 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் அப்பாவி யாராவது ஒருத்தனை கூட சுட்டுட்டு கையில் எதனா ஒரு பச்சை குத்துவான், இல்லை எதனா ஒரு ப்ரெஷரத்தை தூக்கி பேக்கில் வச்சுட்டு இவன் மாவோயிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்டு 25 லட்ச ரூபா வாங்குகின்ற அப்பட்டமான ஒரு வெறியை அவர்கள் ஊட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வெறியின் அடிப்படையில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக இன்றைக்கி 400க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட் தோழர்கள் இன்றைக்கு யாரும் கேப்பாரமா பேர் இல்லாமல் சுட்டு தள்ளி கொண்டு இருக்கின்றார்கள். இது உள்நாட்டு போராக நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஆதரவாக இருக்கின்ற ஜனநாயக சக்திகள், அங்கே இருக்கின்ற தலைவர்கள், அங்கே உள்நாட்டில் இதுக்கு ஜனநாயகபூர்வமாக எதிர்க்கின்றவர்களெல்லாம் மாவோயிஸ்ட் தொடர்புடையவர்கள் என்று சொல்லி அவர்களையும் சிறையில் தள்ளுகின்ற விஷயம்தான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அது ஏதோ பீகாரில், ஏதோ ஒரிசாவில், சத்தீஸ்கரில் அப்படி நடக்குது மட்டும் இல்லை. சத்தீஸ்கர் போல கனிமங்களும் இனி தாது பொருட்களும் அதிகமாக இருக்கின்ற
குறிப்பாக தமிழகமும் கர்நாடகா இந்த பகுதியெல்லாம் கூட இருக்கின்றது. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவான், அங்கேயே முகாம்களை அமைப்பான், அங்கே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணுவான், யாரும் கேட்க முடியாது. இதுதான் இவரோட கார்ப்பரேட்டுக்காக இந்த நாட்டையும் கனிமங்களையும் காடுகளையும் மலைகளையும் தூக்கி கொடுப்பது, கொள்ளடிப்பது, சுரண்டுவது. அது யாராவது கேட்டால் நீ மாவோயிஸ்ட்டு, நீ தீவிரவாதி என்று மாய ஜாலத்தை இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்களை செய்கின்றது. அப்போ இதுக்கு எதிராக உடைக்கின்ற மக்கள் தனித்தனியாக இருந்து நாம் போராடுவதனால் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாது. அனைத்து வகையான பிரச்சனைக்கும் விவசாயிகள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே, குறிப்பாக தொழிலாளர்கள் மத்தியிலே, இங்கே பல தரப்பு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற பொருளாதாரையும் இந்த நாட்டில் இருக்கின்ற முக்கியமான அடிப்படை வாழ்வாதாரம் பிரச்சனை என்பது கார்ப்பரேட்டுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்ற பிரச்சனை. இதற்கு சேவை செய்கின்ற அதானி மோடி போன்ற காவி பாசிஸ்டுகளினோட பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்னால், இவர் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த பாசிஸ்டுகளை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் பாசிஸ்டுகளை எப்படி ஓட விரட்டினார்கள் உடைக்கின்ற மக்கள், அதே போல நம் அனைத்து வர்க்க ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து தான் இவர்களை நாம் முறியடிக்க முடியும். அந்த முறியடிக்கின்ற வரிசையிலே நம் இன்றைக்கு குறிப்பாக ஒருங்கிணைந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் புரட்சிகர மக்கள் அதிகாரம் தோழர்கள் உங்கள் மத்தியிலே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அதற்காக நீங்கள் அனைவரும் கைகோர்ந்து வர வேண்டும். மோடி கொண்டு வருகின்ற, குறிப்பாக ஆழம் வர்க்கம் கார்ப்பரேட்டுகள் கொண்டு வருகின்ற இப்படிப்பட்ட சதிகார இன்னைக்கு காட்டு வேட்டை என்ற திட்டமும், இன்னைக்கு ஆப்ரேஷன் காக்கர் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களும் எல்லாமே மக்களுக்கு எதிரானது. இனி மாவோயிஸ்டுக்கு மட்டுமல்ல, சாதாரணமான உழைக்கின்ற மக்களுக்கும், பழங்குடி மக்களுக்கும், வனவாசியில் இருக்கின்ற அந்த மலைவாழ் மக்களுக்கும் எதிரானது. அவர்கள் உரிமைக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். ஜனநாயக சக்திகள் முதலே நாம் இணைந்து போராட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களோட கோரிக்கையை முன்வைக்கின்றோம். நன்றி. புரட்சிகர மக்கள் அதிகாரம். வணக்கம்.